ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைவே சாப்பிட்லாம். இதில் நிறையவே கால்சியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நான் பச்சை நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொட்டிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம தோலை ரிமூவ் பண்ண முடியும். இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். அதே கப்லேயே நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே கப்லேயே நாம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடக்கூடாது. நம்ம அடை மாவுக்கு எப்படி நாம் பிசைவோமோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். தண்ணியை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரியான பதம் வந்தோடனே நீங்கள் தண்ணியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு மாவு தண்ணி ஜாஸ்தி இழுக்கும், ஒரு மாவு தண்ணி கம்மியாக இழுக்கும். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடை நம்ம தட்டுவோம்ல அதே அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பக்குவத்தில் பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு அடை தட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இதில் ஒரு பால் அளவுக்கு மாவு எடுத்துட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைகளில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் ஆயில் இல்லைன்னா தண்ணி கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த அடை நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போது இன்னொரு சைடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு மாறும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். உங்களுக்கு டைரெக்டாக அடை தட்ட பயமாக இருந்ததுன்னா பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கையில். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டினதுக்கப்புறமா இப்போது ஆயில் ஷீட்டில் நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு தட்டினோம்னா ஈஸியாக நம்ம தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம தோசைக்கல்லில் கவுத்தி விட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அடை நல்லா செட் ஆயிரும். உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலை நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே உதுத்து விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா தோலுமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போது தோல் எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள், நாம் செஞ்சு வச்சுருக்க ராகி அடையுமே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஆற விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஆற விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் சின்ன மிக்சி ஜாரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி தூளானாவே போதும். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போது அதே மிக்சர் ஜார்லேயே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எல்லாமே அளந்தோமோ அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்க விருப்பம்னா கூட ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அங்கங்கே நிலக்கடலை வந்து தெரியணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கடிப்படும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்மளுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே தேவைப்படாது. நம்ம கை வச்சு கலக்கும் போதே நம்மளுக்கு லட்டு வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மெல்ட் ஆகி வரும் நம்மளுக்கு. இப்போது கை வச்சு எல்லா சைடுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இதே பக்குவத்துக்கு நீங்கள் ஒரு லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ சிம்பிளான லட்டுன்னு பார்த்தீங்கல்ல. அதே மாதிரி இதில் அவ்வளோ கால்சியம் சத்துக்கள் நிறையவே இருக்குது. மறக்காமல் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி டேஸ்ட்லேயே மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத போது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுவும் செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க. இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சோம்பை வந்து இடிச்சிட்டு சேர்த்தோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லைன்னா கொஞ்சமாக நல்லா கார்லிக்கை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து கடலையில் நல்லா ஒட்டி வரும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே இஞ்சி பூண்டோட தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி பட்டுரும். அதே மாதிரி பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இது கூடவே நல்லா சூடான எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது வேர்க்கடலை வந்து பொரிச்சதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து சூடாக சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக கை வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி உதிர்த்து விட்டு தான் நம்ம போடணும். பாருங்கள்,
இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையுமே இதில் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்த்துட வேணாம், ஒரு 3 பேட்சாக பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான தீயில இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு கடலை வந்து சேர்த்தாச்சு பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு கிண்டி விட்டுறக்கூடாது, மசாலா வந்து பிரிஞ்சு போயிடும். 2 செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வரணும். திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை எடுத்துடலாம். நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்சையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். தவா பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போது ஃபைனலாக இதை வந்து நம்ம வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், பொரிச்சு எடுத்தாச்சு. வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பரான மசாலா வேர்க்கடலை தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. ஈவினிங் டயத்தில் ஒரு டீ கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். சமோசாவோட மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா ஈவனாக வரும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 4 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுமே நான் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நாம் தோசைக்கல் மேலே சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, லைட்டாக நம்மளுக்கு ஹீட் ஆனால் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம இதை எடுத்துடணும். வேகணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி கலர் வந்து மாறினா போதும்.
இப்போது இதை எடுத்துக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கணும், ரொம்பவும் சப்பாத்தி மாதிரி வேக விட்டுறக்கூடாது, இல்லைன்னா சமோசா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி பிரித்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிரித்து எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அன்ஈவனாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடுமே கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஷீட் செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷீட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது சமோசா ஷீட் கட் பண்ண ஓரங்களை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். சமோசாவை ஒட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நாம் சமோசா கட் பண்ண ஓரங்களை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு சமோசா கூட ஸ்டஃபிங்கில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமோசா சீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கார்னரில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆயிலில் போடும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையுமே செஞ்சுட்டு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. சமோசாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 சமோசா வந்து சேர்க்குறேன். உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசா வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஆயிலில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சமோசாவில் ஆயில் வந்து அவ்வளோவா நிற்கவே இல்லை. நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஆனியன் சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியான ரெசிபின்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாம் கடையில் வாங்கினது போலவே டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். எப்பவும் போல வாழைக்காய் பஜ்ஜி இல்லாம நம்ம துவரம் பருப்பு வச்சு இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து செய்ய போறோம். நார்மலா வந்து கடல மாவுல பஜ்ஜி சாப்பிடும் போது நெஞ்சு வந்து ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்கும். சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணதுனால சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. அதே மாதிரி நம்ம இந்த துவரம் பருப்புல வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதே மாதிரி இதில் சோடா கூட நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கூட வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஆயில் ஃபுட் வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த துவரம் பருப்பில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போது தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் நான் வந்து ஊற விட்டுருக்கேன். இப்போது மூடி விட்டுடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போது 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இந்த அளவுக்கு பருப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் 2 வாழைக்காய் அளவுக்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு உங்களுக்கு மாவு கிடைக்கும். இப்போது எல்லா பருப்பையுமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு தடவை விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு சோடா உப்பு சேர்க்காமலேயே நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடல மாவில் பஜ்ஜி செய்யவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் எப்பவும் போல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாழைக்காய் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை வந்து ஸ்லைசர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 வாழைக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது தோல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் பஜ்ஜி சீவிர கட்டை இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா வாழைக்காயுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் தான் பஜ்ஜி செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதே மாதிரி பஜ்ஜி மிளகாய் இதில் கூட நீங்கள் பஜ்ஜி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் வந்து விருப்பமாக இருக்கோ அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் 2 சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் செஞ்சு விட்டுக்கோங்க.
இது அவ்வளோவா நம்மளுக்கு வடியாது, ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு போடுறதுக்கு வரும். இப்போது சூடான எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். பாருங்கள், நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா போட்ட உடனே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜிகளை சேர்த்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 பஜ்ஜி அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து சூடாக இருக்கணும். ஆயில் சூடாக இல்லைன்னா நம்மளுக்கு பஜ்ஜி உப்பி வராது. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பஜ்ஜியில் எண்ணெய் எதுவுமே நிற்கலை. எவ்வளோ சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.